தமிழ் கடவுள், தமிழ் தெய்வம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். இது நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை, உலகமெங்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு முருகனுக்கு பெயர்கள் எவ்வாறு இருக்கின்றன? நீங்கள் திருச்செந்தூர் போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற பக்கத்தில் ஏதாவது கோயில் போனால் கூட சுப்பிரமணியர், பின்பு கார்த்திகேயன், இப்படி பேரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ என் தலைவன் என் தமிழ் இறைக்கு என்னடா மதிப்பு? என் முருகனுக்கு என்ன மாதிரி ஒரு பேர் நாங்கள் வச்சு ஒரு வீரமாக ஒரு செவ்வேல் செய்யோனுங்கிற ஒரு பேரை அழைத்து முருகா அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம சொல்லி சுப்பிரமணியம் கார்த்திகேயன் அப்படின்னா அதோட அர்த்தங்களுக்கே வந்து வலிக்குது. இங்கேருந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழனியில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழனியில் காலையில் வந்து ராஜ அலங்காரம், காலையில் வந்து இந்த மொட்டையாண்டி அலங்காரம்னு சொல்லுவாங்க. ஆண்டி கோலத்தில் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம், அப்புறம் வேடன் அலங்காரம், நிறைய அலங்காரங்கள்லாம் இருக்குது. இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது என் தலைவன் என் முருகன், நான் அரசனாக தான் பார்த்தேன், போர் தளபதியாக நான் பார்த்தேன், மக்களுக்காக வாழ்ந்த ஒரு ஒரு தமிழ் இனத்துக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதனாகவும் ஒரு அரசனாகவும் போர் வீரனாகவும் மாமன்னனாகவும் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போது எல்லார் வாயிலாகவும் சொல்லப்படுகிறது என்னென்னா, ஆண்டியா பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை நமக்கு தரும். இப்படி ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையை பொறுத்து என் தலைவனை நீங்கள் வந்து எந்த மாதிரி ஆக்கியிருக்கீங்களடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இதில் வந்து பதிவு